வெல்கம் டு கோலம் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் குழம்பு. செய்வது எப்படின்னு பார்க்கலாமா? அதற்கு தேவையான பொருள் 4 வெங்காயம், 1 தக்காளி, 2 பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இதை உரித்து சுத்தம் செய்து நம்ம கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் துண்டுகளை நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை சுத்தம் செய்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கரை வச்சு கோல்டு வின்னர் ஆயில் தேவையான அளவு விட்டுட்டு அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு கடற்பாசி, ஒரு பச்சை மிளகாய் இதையெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணக்குங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கணுங்க. நம்ம எவ்வளவு வணக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் சக்தி சிக்கன் மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வணக்கிறோமோ அவ்வளோ நல்ல டேஸ்ட் இருக்கும். வணங்கின பின்னாடி நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எவ்வளோ தேவையோ அந்த பதத்துக்கு நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுடுங்க. அப்புறம் கொத்தமல்லி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை மூடி எடுத்துகிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக மல்லி இலைகளை தூவி இறக்குனா சிக்கன் குழம்பு தயார்.